ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் பார்க்க போகிறோம். என்ன அதுன்னா கோவா கிரேவி, அதாவது கொய்யா கிரேவிங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அந்த கடுகெல்லாம் பொரியட்டும். காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது வந்து காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாவும் சேர்ப்போம். இப்போது கொஞ்சம் லைட்டாக அது பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இது சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 காய்ந்த மிளகாய் போட்டிருக்கேன்னா. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கும் நல்லா, அதுக்காக தான். அதுக்கப்புறமா வந்து ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணுங்கள். அதனால் நீங்கள் கலந்து விடுங்க. வந்து உப்பு வந்து கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க நீங்கள். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சைட் டிஷ்ஷு. சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ வந்து கொதி வரும்போது அந்த கட் பண்ணி வச்சுக்கிற கொய்யாவை அதில் ஆட் பண்ணி அது வந்து வெல்லம் சேர்த்தப்பறமா நல்லா கலந்து விடணும். நம்ம ஒரு 1/2 கப்பு அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். ஆனால் ரொம்ப ருசியாக இருக்கும். இது பூரி சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூட்டபிளான சைட் டிஷ்ஷுங்க இது. இப்போ அந்த வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள் கிரேவி. சூப்பரான கோவா கிரேவி ரெடி.